ஜெயம் தரும் ஜெபமாலை தாயின் ஜெப உள்ளங்களே, அன்னையின் வழியாக மூவர் இறைவனுக்கு இந்த புதிய மாதத்தில் நாம் நன்றி கூறுவோம். நம் வாழ்நாட்களை நீட்டிக் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே இறைவன் நம் அன்னையின் வழியாக ஜெயம் தரும் ஜெபமாலை தாயின் பரிந்துரை வழியாக நம் உள்ளங்களையும் இல்லங்களையும் பணிகளையும் தொழில்களையும் பயணங்களையும் படிப்புகளையும் திட்டங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்தில் உங்கள் அனைவருக்காக திருப்பலி அர்ப்பணித்து இறைவேண்டல் செய்து உங்களை மனதார வாழ்த்துகின்றேன். அன்னையின் அருள், இயேசுவினுடைய அன்பு உங்களை தூய்மையிலும் நன்மையிலும் வழிநடத்துவதாக தூயாவியானவர் இதற்கு துணை செய்வாராக. அன்பார்ந்தவர்களே, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுலடியார் கலாத்தியர் 4:19 வசனத்திலே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் வரை உங்களுக்காக நான் மீண்டும் பேறுகால வேதனையுறுகின்றேன். அன்பார்ந்த உள்ளங்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நாம் தியானித்து பார்க்கும் பொழுது, என் தந்தையின் திருவுளத்தை அறிந்து செயல்படுகிறவர்களே என் தாயும் சகோதரர்களும் ஆவார்கள். கிறிஸ்து எவ்வாறு இவ்வுலகில் மனிதராக உதித்தார் என்றால், தூய ஆவியினுடைய வல்லமையினால் அன்னை மரியாவினுடைய வயிற்றில் கருவானார். அடிமை பெண்ணின் மகனாக அல்ல, உரிமை பெண்ணின் மகனாக, இறை தந்தையின் ஒரே உரிமை பேரான மகனாக இவ்வுலகிலே உதித்தார். இன்று நாமும் இயேசுவினுடைய வார்த்தைகளை நமதாக்கும் பொழுது, அன்னை மரியாவை போல கிறிஸ்துவினுடைய மனநிலையை உருவாக்குகின்ற தாயாக, சகோதர சகோதரியாக நாம் ஒவ்வொருவரும் செயல்பட முடியும் என்பதை ஆவியானவர் நமக்கு துணை நின்று ஒத்துழைக்கின்றார், நினைவுபடுத்துகின்றார். ஏனென்றால் தூய ஆவியினுடைய வல்லமையால் தான் கிறிஸ்து உருவானார். இன்று கிறிஸ்து உங்களில் உருவாகும் வரை நானும் பேறுகால வேதனையுறுகிறேன் என்று பவுலடியாரினுடைய வார்த்தைகளை அன்னை மரியாவோடு இணைத்து பார்த்தோம் என்றால், முதல் வருகையின் போது அன்னை மரியாள் மீட்பரை தன்னுடைய கருவிலே கடனாக இறைவனுக்கு கொடுத்து கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றினார். இன்று ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து பிறந்து கொண்டிருக்கிறார். எவ்வாறு? அந்த பேறுகால வேதனையாக நாம் நமது வாழ்க்கையில் கிறிஸ்துவ விழுமியங்களை கடைபிடித்து வாழும் பொழுது, நீங்களும் நானும் மற்றவர்களில் கிறிஸ்துவை பிறக்கச் செய்கின்றோம், கிறிஸ்துவை உருவாக்குகிறோம் என்பதை அன்னை மரியாளினுடைய அந்த தாய்மை பண்பிலிருந்து இந்த நாளிலே கற்றுக்கொள்வோம். எனவே கிறிஸ்து உருவாக வேண்டும் என்றால் வெற்றி தரும் ஜெபமாலையை நம் கரங்களில் சுமக்கும் பொழுது, நம் இதயத்திலே உணர்ந்து சொல்லும் பொழுது, தியானிக்கும் பொழுது, வெற்றி தரும் ஜெபமாலை நம் வாழ்க்கையில் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுக்க வைக்கின்ற அருளை பெற்றுத்தரும். இதற்காக இந்த மாதம் முழுவதும் ஜெபமாலை தாயின் வழியிலே, ஆவியின் துணையிலே ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்து உருவாக இறைவன் கரத்தில் கருவிகளாக நாம் அன்னை மரியாவை போல காணிக்கையாக்குவோம். இன்றைய ஜெபமாலை தியான மையத்தின் சிறப்பு கருத்தாக இந்த மாதத்திலே இறைவன் நம் மறை மாவட்டத்திற்கு கொடுக்கவிருக்கின்ற ஜெபமாலை தியான மையம் கிறிஸ்து உருவாகுவதற்காக, ஒவ்வொருவரிலும் கிறிஸ்து உருவாவதற்காக இறை பயிற்சி தலமாக இறை ஆவியின் துணையால் செயல்பட வேண்டும் என்று அர்ப்பணிப்போம். அன்னையின் பாதத்திலே ஒப்படைப்போம். அன்னை இன்றி வெற்றி இல்லை, அன்னை இருக்க என்றும் வெற்றி என்ற மகிழ்விலே ஜெபமாலையின் தாயினுடைய பிள்ளைகளாக, சாட்சிகளாக கிறிஸ்துவுக்கு உருமாறுவோம். ஆவியானவரே துணை செய்து வழி நடத்துங்க. அன்னை மரியே நீர் புகழப் பெறுவீராக. ஆமென்.